நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், இத்திரைப்படம் திரையரங்கில் 3 நாட்கள் காட்சிப்படுத்தப்பட்ட பின் அத்திரைப்படத்தின் முடிவு ரசிகர்களின் மனதை தொடவில்லை, ரசிகர்களின் மனதை மிகவும் வருத்தியது. ஆதலால் இறுதி காட்சி மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. காரணத்தை அறிவோம் வாருங்கள். நான் முதலே சொல்லிவிட்டேன், கதாநாயகன் பெரிய ஜமீன்தார், மிகவும் பணக்காரன், ஆனால் தன்னுடைய குடும்பத்தாருடன் ஒட்டுறவு இல்லாதவன். கதாநாயகி எப்பொழுதும் போல ஒருவர் பணக்காரர் என்றால் தமிழ் திரைப்படத்தில் ஒருவர் ஏழையாக இருந்தாக வேண்டிய ஒரு கட்டாயம். ஆகவே கதாநாயகி பேரழகி, மிகவும் புத்திசாலி, ஆனால் ஏழை பெண், தன்னுடைய குடும்பத்தை தன் தலையில் சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பெண். கதாநாயகனாக வரும் சிவாஜி கணேசனுக்கு கதாநாயகி வாணிஸ்ரீ மீது காதல் உண்டாகிறது. அந்த காதலின் பரிசாக அவளுக்கு ஒரு வசந்த மாளிகையை கட்டுகிறார். அந்த வசந்த மாளிகை